நேற்று காலை 6 மணிக்கு சென்னை தாதங்குப்பம், இன்று காலை 9 மணிக்கு காளகஸ்தி. ஒரு 2 நாளைக்கு காளகஸ்தி தான். ராஜேந்திர சோழன் 1000 வருடங்களுக்கு பிறகு கட்டிய கோயில். ராஜராஜனுடைய மகன் ராஜேந்திர சோழன். அவன் கட்டிய கோயில். இதோ தேரும் அங்கே வச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல நல்ல வேலைப்பாடுகள் இருக்கும். இந்த உள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு 3 மணி நேரம் பத்தாது. ஆனால் அனுமதி கிடைக்காது. போனால் சாமி தரிசனம் பண்ணிட்டு தான் வர முடியும். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஃபுல்லாக சுற்றிட்டு வந்தேன். ஒவ்வொரு தூணிலையுமே அவ்வளோ வேலைப்பாடுகள், மிக சிறப்பான வேலைப்பாடுகள். இதோ இது பிறகு கட்டிய ஒரு கோயில் தான் இது. இன்று காளகஸ்தி வந்ததற்கான ஒரு பதிவு தான். இங்கு தமிழ் தெலுங்கு 2ம் பேசப்படும். அதிகமாக வருபவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து தான். இங்கு தோஷம், ராகு தோஷம் இருக்குது. அதுக்கு நிவர்த்தி செய்வதற்காக இங்கே வருவார்கள். அதில் ஒரு 5000 10,000 அப்படின்னு செலவு பண்ணுவாங்க. அங்கே உள்ள ஒரு பூசாரி எல்லாம் பண்ணி கொடுப்பாரு. பல பேருடைய நம்பிக்கை அது. இதெல்லாம் புத்தூர் நகரி இங்கேருந்து வரக்கூடிய வண்டி தான். காஞ்சிபுரத்துலேருந்து வரக்கூடிய பஸ்ஸு இது. இது வந்ததற்கு தான் நான் பதிவு பண்ணுகிறேன். மிக சிறப்பான வேலைப்பாடுகள் உள்ள கோயில் தான். சோழர்களிலே எல்லோருமே சிறப்பாக கோயிலை கட்டினார்கள். பெரும்பாலும் அவர்கள் யோனி லிங்கத்தை வைத்துத்தான் அவர்கள் கர்ப்பகிரகத்தில் வைத்தார்கள். ஸோ இது வந்ததற்கான பதிவு நான் சொல்கிறேன். மேலே பார்ப்பது தான் அந்த மலை, காளகஸ்தி மலை. மலை மேலே ஏறி போகலாம், பாதை இருக்குது. அது சிவனையும் பார்வதியும் ஒரு உருவ சிலையை வச்சுருக்கிறாங்க. போகிறதுக்கு பாதை இருக்குது. படி வழியாக போகலாம், கார் வழியாக போகலாம். நான் சில முறை சென்று வந்துள்ளேன். அங்கிருந்து பார்க்கலாம். பக்கத்திலே ஸ்வர்ணமுகி ஆறு இருக்கும். தண்ணி இப்போ இருக்கா இல்லையான்னு தெரியல, நான் போகலை. ஏன்னா வெயில், இங்கே வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதுதான் வந்ததுக்காக என்னை நான் பதிவு செய்து கொண்டேன். நானும் இங்கே வந்தேன்.